வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குழி பணியாரம் பார்க்கலாம். கேரட் குழி பணியாரம் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். நான் அவுள் சேர்த்து பண்ணியிருக்கேன். அவுள் சேர்த்து பண்ணும்போது இந்த பணியாரம் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நீங்கள் தோசை மாவு, இட்லி மாவு உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவுள் சேர்த்து. நீங்கள் பாருங்கள், வீடியோ அதையும் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவும் பாருங்கள், நான் சட்னி போட்டிருக்கேன். வாங்க இப்போ மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்க்கலாம். நான் அரிசி பாருங்கள் 3 கப் போட்டிருக்கேன், 3/4 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ அதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சுக்கலாம். ஒன்றா ஊற வச்சுக்கலாம், இல்லை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ அவல் எடுத்து அவளையும் சுத்தமாக கழுவி அதையும் ஊற வச்சுக்கலாம். 4 மணிலேருந்து 5 மணி நேரம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி குறவா வைத்து அரைச்சி எடுத்து வரலாம். இட்லி அரைக்கிற மாதிரி தான் நம்ம திக்காக அரைச்சி எடுத்து வரலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கையை சுத்தமாக கழுவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்யலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி சுட்டுக்கலாம், தோசை சுட்டுக்கலாம். பஞ்சு போல் இருக்கும் தோசை. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்புலேயும் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வேணுமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை மிச்ச மாவு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எல்லா மாவுலையும் நீங்கள் பணியாரம் செய்யறதா எல்லா மாவுலையும் நீங்கள் பணியாரம் செஞ்சுக்கலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி நல்லா திருவி வச்சுக்கிட்டேன். இந்த கேரட் நான் திருவுது பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு மேலேயே வந்துச்சு, நல்லா நிறச்சி வந்துச்சு. நம்ம கேரட் பணியாரம் இல்லையா, அப்போ கேரட் நிறைய சேர்க்கணும். பாருங்கள் கேரட் எவ்வளோ நிறைய இருக்குன்னு. ஒரு பச்சை மிளகா இல்லைனா 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். அப்போ நான் உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் நீக்கிட்டு நான் சிறுசாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். காரம் பச்சை மிளகா மட்டும்தான், உங்களுக்கு வேண்டியது எவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். என்னோட பெரிய பச்சை மிளகாவில் நான் 1 தான் சேர்த்தேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொத்தமல்லி இலையை சுத்தமாக கழுவி அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து அது சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். நல்லா சின்னதாக. இஞ்சி ஜீரணத்துக்கு நல்லது, ஸோ நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு பிடிக்காது, பிடிக்கலாம் சேர்க்காதீங்க. அதோட கூட ஒரு ஈக்கு கருவேப்பிலை சுத்தமாக கழுவி அது சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் நான் சுத்தம் பண்ணி அதை நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சிருந்தா இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க. சில குழந்தைங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது, அதனால் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்க்ரீடியனும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு செய்ய போகிறோம். இப்போ தாளிச்சிக்கலாம். அப்படி கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், சிறுசாக வெட்டி. எண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ப்ரௌனாக பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு மற்ற சாமான்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெடித்து வருது. நல்லா வெடித்து நல்லா ப்ரௌனிங்காக ஆன பிறகு தான் நம்ம அடுத்த சாமான்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சேர்க்குற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ஃபியூ செகண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும். நான் வெங்காயத்தையும் வதக்கி சேர்க்குறேன்னாக்கா, அப்படி இந்த பணியாரம் மீந்தி போச்சுன்னா, மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. கெட்டு போகாமல் இருக்கும், வெங்காயம் கெடாமல் இருக்கும். இப்போ கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வெங்காயம் பிடிக்காது. நம்ம வதக்கி போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அப்படி சாப்பிட்ருவாங்க. அதை பச்சையாக இருக்கும்போது எடுத்து கீழே போட்டுருவாங்க. இப்போது கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்த பிறகு ஒரு வதக்கிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே வதங்கினா போதும். கேரட் ரொம்ப வதங்கன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லையா, அது ரொம்ப வேகக்கூடாது. அப்படி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டோம் இல்லையா, இந்த சாமானுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் உப்பு சேர்த்தாச்சு. முதல்ல உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு தேவைப்படுது. இப்போ இதை வதக்கி இப்போ அதோட மாவோட சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பணியாரம் கேரட் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பாஞ்சியாக பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவும் அந்த கேரட் மிக்சரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அந்த நறுக்கிய கொத்தமல்லி இருக்குது இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி மாவு அந்த கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ அதை கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் பிறகு குழி பணியார சட்டியை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் எண்ணெயிலே சேர்த்துனாலும் செய்யலாம், இல்லை நெய் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதோட கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன். நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும், இல்லை நெய்யில் கூட நீங்கள் சுடலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி செய்கிறேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய்லாம் கொஞ்சம் கூட இருக்கணும். நெக்ஸ்ட் பேட்ச்லாம் நீங்கள் குறைச்சே ஊற்றிக்கலாம், அப்பப்போ சேர்த்துக்கலாம், எண்ணெய் தேவைப்படுறப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். நிறைய ஊற்றணும் அவசியம் கிடையாது, 3/4 இது ஊற்றினா போதும். அதுவே பொங்கி வரும், பொங்கி வந்து நிறைஞ்சிரும். இப்போ அடுப்பு சூடும் ரொம்ப வேகமாக வைக்காமல் மிதமான தீயிலே வேக வச்சு எடுக்கலாம். அப்போ நல்லா அழகாக கலர் கிடைக்கும், உள்ளுக்கும் நல்லா வெந்து வரும். பணியார சட்டி இல்லாதவங்க நீங்கள் வடைச்சட்டி வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே விட்டு இல்லை ஸ்பூனில் விட்டு கூட நீங்கள் வடைச்சட்டிலே சுட்டு எடுக்கலாம். அந்த பணியாரத்தை நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் போடும்போது ஒரு ஷேப் கொஞ்சம் அழகாக இருக்கும். பணியார சட்டி யூஸ் பண்ணும்போது ஷேப் ரொம்ப அழகாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுங்கன்னா பாருங்கள் அந்த ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், குண்டு குண்டாக அழகாக வரும். தீயை மெதுவாக வச்சுமா பாருங்கள், மெதுவாக இருக்கிறதுனால நல்லா அழகாக இருக்குது, கலரும் அழகாக வருது, பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பாரு, உள்ளுக்கு ஸ்பாஞ்சாக, மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். எல்லோரும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களும் சரி இல்லை ஏற்கனவே செஞ்சவங்களும் சரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக ஸ்பஞ்சியாக நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி வெங்காயத்தை வதக்கி போட்டோம் இல்லையா, வதக்கி போட்டனால அந்த வெங்காயம் கூட உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ பணியாரம் பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணலாம். கலர் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, கேரட் கலர். நான் மஞ்சள் கூட போடலை, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலர் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பணியாரம் மிச்சம் இருந்தால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா வெங்காயம் வதக்கிட்டேன் இல்லையா, நான் சில நேரம் செய்யும்போது மிச்சம் இருக்கும், அது நெக்ஸ்ட் டே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பேட்சும் அது போல் எண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் பணியாரத்தை. அதில் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதோட புது மாவில் செஞ்சுருக்கோம், மாவு இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு, ஓவர் புளிப்பு இல்லாமல், பவர் பண்ணாமல், கரெக்டான புளிப்பாக, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சட்னி போடுறோம் பாருங்கள், கார சட்னி.